ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் கண் திருஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்கும், குறிப்பாக எதிரி தொல்லை, எதிரிங்கிற பேச்சுக்கே உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இடம் இருக்காது. இந்த ரெண்டுமே எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். கண் திருஷ்டி சரி பண்றதுக்குரிய ஒரு முக்கியமான நாள்னா அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அமாவாசையில் செய்யுங்க, அல்லது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு எப்போ ஞாயிற்றுக்கிழமையில் டைம் கிடைக்குதோ, அதாவது இரவு நேரத்தில் செய்யணும். எந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களால் முடியுதோ அந்த ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான எளிதாக கிடைக்கக்கூடிய அந்த பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக இப்போ விளக்கி சொல்லித்தரேன். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். நிறைய பேர் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாததுக்கு காரணம் அந்த 4 பேர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கு ஆகாது. அதை மாதிரி நம்மளை சுற்றி யாராவது ஒரு 4 பேர் இருப்பாங்க, அல்லது உங்களுக்கு எதிரியாகவே இருப்பாங்க. கண்டிப்பாக இவனை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரியாத எதிரி யாராவது வெளியில இருந்து உங்களுக்கு ஏதாவது கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அவங்களுடைய அந்த தீய பார்வையெல்லாம் உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் தொடர்ந்து நீங்கள் 3 ஞாயிற்றுக்கிழமை செஞ்சிட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட இந்த கண் திருஷ்டி சம்பந்தமான தோஷங்களும் நிச்சயமாக நீங்கும். அதுக்கு தேவையான முதல் பொருள் என்ன அப்படின்னா, பழைய மண் தட்டு அல்லது ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் சிறிதளவு வேப்பெண்ணெய் ஊற்றணும். வேப்ப எண்ணெய் இப்போ எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது, சின்ன பாக்கெட் கூட கிடைக்குது. அந்த வேப்பெண்ணெயை சிறிதளவு ஊற்றிட்டு அதில் சிறிதளவு என்ன செய்யணும்னா எள் போடணும். எள் இருக்குல்ல, கருப்பு கலர் எள் இருக்குல்ல, அந்த கருப்பு நிற எள்ளை அதில் போட்டுட்டு அந்த எள்ளு மேலே கற்பூரத்தை வச்சு எரிச்சிடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம். அதை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயில் எள்ளை போட்டுட்டு கற்பூரத்தை வச்சுட்டு உங்கள் கையில் வச்சுட்டு, உங்களுக்கு எதிரி யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு அதை எரிக்கணும். எனக்கு எதிரி யாருன்னே தெரியாதுங்க, ஆனா எனக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க மனதார எனக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லை தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இரவு 9 மணிக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை நாளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எதிரி தொல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது, கண் திருஷ்டி தோஷங்களும் இருக்காது. இப்போ நான் சொன்ன இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.